ஸோ யூனிட் 2ல் வந்து பார்த்துருப்போம்ல. ஸோ ரெகுலர் எக்ஸ்ப்ரெஷன் டு ஆட்டோமேட்டா டு ஸோ ரெகுலர் எக்ஸ்ப்ரெஷன் வந்து பார்த்துருப்போம். அது வந்து செய்கிறப்போ வந்து சின்ன சம்மா இருக்கா, அப்போ வந்து அதை வந்து 8 மார்க்கில் கேட்டு ஸோ இந்த வந்து ஒரு 5 மார்க் அந்த மாதிரி செகண்ட் சப்டிவிஷனாக வந்து கேட்பாங்க. ஸோ பம்பிங் லெமான்னு கேட்பாங்க, இல்லாட்டி வந்து ப்ரூவ் தட் இல்லாட்டி ஷோ தட். ஸோ இந்த லாங்குவேஜ் வந்து இஸ் நாட் ரெகுலர் அப்படின்னு வந்து ப்ரூவ் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ வந்து ரொம்ப ஈஸி. இந்த 5 கண்டிஷன்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டோன்னா இது வந்து ஈஸி. இதே பம்பிங்லமா 4th யூனிட்லேயே இருக்கும். இங்கே வந்து செகண்ட் யூனிட்டில் வந்து ரெகுலர் எக்ஸ்பிரஷனாக இஸ் நாட் ரெகுலர் அப்படின்னு வந்து ப்ரூவ் பண்ணுவோம். அதே வந்து 4th யூனிட்டில் வந்து கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ கிராமர் இஸ் நாட் கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ அப்படின்னு வந்து ப்ரூவ் பண்ண சொல்லுவாங்க. இது பெரிய கொஷின்லேயே கேட்கணும், 2 மார்க்லேயாச்சும் கேட்பாங்க. பம்பிங் லெமா ஃபார் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் கேட்டால் இந்த கண்டிஷனை மட்டும் வந்து எழுதினா போதும். இது வந்து சும்மா ஈஸியாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு வந்து பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எப்பயும் போல் இந்த கொடுத்துருக்காங்களா. ஸோ எல் ஈக்குவல் டு ஏ பவர் என் பி பவர் என் கிரேட்டர் தன் ஒன்றுனா என்ன செய்வோம். ஸோ வந்து எப்பயும் போல் வந்து லாங்குவேஜ் வந்து எழுதிக்கணும். ஸோ வந்து லாங்குவேஜ் எழுதுனா நான் ஒரு 1 போட்டால் வந்து ஏபி வரப்போகுது. ஸோ 2 போட்டால் வந்து ஏஏபிபி வந்து வரப்போகுது. ஸோ 3 போட்டால் ட்ரிபிள் பி வந்து வரப்போகுது. ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து ஒரு லாங்குவேஜ். இதில் இருக்கிறது எல்லாமே வந்து ஸ்ட்ரிங்கு. ஸோ அதில் வந்து ஏதாச்சும் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து எடுத்துக்கிறோம். இப்போ வந்து W ஈக்குவல் டு ஏஏபி ஸ்ட்ரிங்கை வந்து எப்போயுமே வந்து டபிள்யூன்ற சிம்பிளால் வந்து ஸோ வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ இது வந்து நான் எண்ணுக்கு பதிலாக 1 போட்டனால இது வந்து கிடச்சிச்சு, எண்ணுக்கு பதிலாக 1 போட்டனால இது கிடச்சிச்சு, இது வந்து எண்ணுக்கு பதிலாக 2 போட்டனால கிடச்சிச்சு, இது வந்து என்னது எண்ணுக்கு பதிலாக 3 போட்டனால கிடச்சிச்சு. ஓகேவா இது வரைக்கும். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கண்டிஷனை வந்து என்னென்னா, ஸோ மாடலஸ் ஆஃப் W வந்து எப்படி இருக்கணுமா, கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு என்ன இருக்கணும். ஸோ மாடலஸ்னால் அதோட கவுண்ட்டு, இதோட வேல்யூ என்னது 1 2 3 4 அப்போ 4 கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு என்னோட வேல்யூ. ஸோ இந்த ஸ்ட்ரிங்கு எண்ணுக்கு பதிலாக எத்தனை போட்டு கிடச்சிச்சு, எண்ணுக்கு பதிலாக 2 போட்டனால வந்து கிடச்சி. அப்போ இதை விட இது வந்து அதிகமாக தான் இருக்குது. அப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட். ஓகேவா. ஸோ அதுக்கடுத்து வந்து செகண்ட் கண்டிஷன் டபிள்யூவை வந்து எடுத்துக்கணுமா. ஸோ டபிள்யூவை ஏஏபிபின்னு எடுத்துருக்கோம். மேலே W ஈக்குவல் டு ஏஏபி அதை வந்து XYZ அப்படின்னு வந்து பிரிக்கலாம். எப்படினாலும் வந்து பிரிச்சுக்கலாம். அப்படி பிரிக்கிறப்ப ஒய்க்கு வந்து நல்லு வராமல் பார்த்துக்கணும். இதை வந்து நான் வெறும் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், இதை வந்து ஒய்ன்னு எடுத்துக்கலாம், இதை வந்து இசட் எப்படினாலும் எடுத்துக்கலாம். இல்லாட்டி வந்து இதை வந்து இதை வந்து பின்னு எடுத்துகிட்டு இந்த பிபியை வந்து இசட் எப்படினாலும் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி வந்து எக்ஸ், இந்த ஏபியை வந்து ஒய்ன்னு எடுத்திருக்கேன், இந்த பியை வந்து இசட் அப்படின்னு வந்துருக்கேன். எப்படினாலும் எடுத்துக்கலாம். நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி 3 எக்ஸ் ஒய்ன்னு பிரிக்கிற மாதிரி வந்து எடுத்துக்கங்க. இல்லை இப்போ வந்து ஒன்று தான் இருக்குது, ஏபி அப்படின்னு மட்டும் தான் இருக்குது. இது எப்படி XYZன்னு அப்படின்னு பிரிக்கிறதுனா, இப்போ வந்து என்னது சம்மேஷன் இது எப்சிலான் ஏபி அப்படின்னு வந்து பிரிச்சுக்கலாம். இதை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், இதை வந்து ஒய்ன்னு வச்சுக்கலாம், இதை வந்து இசட்னு வந்து வச்சுக்கலாம். நம்மளுக்கு என்னென்னா ஒய் மட்டும் தான் வந்து நல்லா இருக்கக்கூடாது, அதனால் எதுனாலும் வந்து எப்படினாலும் வச்சுக்கலாம். ஓகேவா. இங்கே வந்து பெரிய ஸ்ட்ரிங்காக இருக்கனால வந்து இந்த மாதிரி வந்து பிரிச்சிருக்கேன். ஸோ இது வந்து சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருக்கேன். இந்த எடுத்துருக்க டபிள்யூவை XYZன்னு வந்து பிரிச்சாச்சு. அதுக்கடுத்து மாடலஸ் அடுத்த கண்டிஷன் வந்து என்னென்னா, ஸோ வந்து மாடலஸ் ஆஃப் ஒய் வந்து நாட் ஈக்குவல் டு நல்லான்னு செக் பண்ணுவோம். மாடலஸ் ஆஃப் ஒய்னா ஒய்யோட கவுண்ட் என்னது 1 2 என்னது, எக்ஸோட வேல்யூ என்னது, எக்ஸுக்கு பதிலாக ஏ இருக்குது, ஏ வந்து 1 அதுக்கடுத்து ஒய்க்கு பதிலாக வந்து ஏபி இருக்குது, அப்போ 2. அப்போ இது இசட் வந்து பதில் பி எடுத்துருக்கேன் 1. அப்போ ஒய்க்கு பதிலாக 1 2 அப்போ 2 இருக்கா, அப்போ நல்ல இல்லை. அப்போ இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை. அதுக்கடுத்து வந்து என்னது, ஸோ மாடலஸ் ஆஃப் எக்ஸ்ஒய்யும் மாடலஸ் ஆஃப் எக்ஸ்ஒய் வந்து லெஸ்னார் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லுவாங்கன்னா அதை வந்து W வேல்யூ தான் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ எக்ஸுக்கு வந்து என்ன எடுத்திருக்கோம், ஏ வந்து எடுத்திருக்கோம், அது வந்து 1. அதுக்கடுத்து வந்து ஒய்க்கு வந்து என்ன எடுத்திருக்கோம், ஏபி எடுத்திருக்கோம். அப்போ மொத்தம் வந்து 3 வந்துருச்சா. ஸோ வந்து 3 வந்து வந்திருக்கு. எக்ஸுக்கு பதிலாக ஏ இருக்கனால 1, அதுக்கடுத்து ஒய்க்கு பதிலாக வந்து ஏபி 2, இது 1 இது 1, மொத்தம் 3. அது வந்து லெஸ்னார் ஈக்குவல் டு என்னன்னு போட்டிருப்போம். ஆனால் என்னோட வேல்யூ இருக்குமா டபிள்யூக்கு பதிலாக எத்தனை எடுத்துருக்கோம். ஸோ 1 2 3 4. ஸோ 4 இருக்கா, 4 வந்து வச்சா. அப்போ இதை விட இது வந்து அதிகமாக தான் இருக்குது. அப்போ வந்து இந்த இதுவும் வந்து சாட்டிஸ்ஃபை. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை, இந்த கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபையை வந்து பண்ணணும். அதுக்கடுத்து தேர்டு கண்டிஷன் வந்து என்ன கொடுத்துருப்பாங்க. ஸோ தேர்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா XY பவர் K இஜெட் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அப்படி கொடுக்குறப்ப கேவுக்கு வந்து 0 விட அதிகமான வேல்யூ வந்து கொடுக்கணுமா. ஸோ இப்போ எனக்கு கேக்கு பதிலாக 1 கொடுத்தா என்ன வரும், XY
1 போட்டால் இசட் வருமா? அதுக்கடுத்து இதுலேருந்து என்ன வரும்? எக்ஸ் ஒய் இசட்டா. எக்ஸுக்கு பதிலாக நான் என்ன எடுத்திருக்கேன்? எக்ஸை ஏவாக வந்து எடுத்திருக்கேன். அதுக்கடுத்து ஒய்யை என்னவா எடுத்திருக்கேன்? ஏபியாக வந்து எடுத்திருக்கேன். இஜெட் என்னவா எடுத்திருக்கேன்? பியாக வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து எழுதியிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம எடுத்திருக்கிறது இங்கே லாங்குவேஜில் இருக்கா? ஆமாம் இருக்குது. ஏஏபிபின்னு வந்திருக்கு. அது வந்து என்னது? லாங்குவேஜில் வந்து இருக்குது. ஓகேவா? அதுக்கடுத்து வந்து கே வந்து என்னது? 2ன்னு வந்து எடுக்கிறேன். அப்போ என்ன வரும்? எக்ஸ் ஒய் பவர் இந்த கேன்ற இடத்துல வந்து 2 போட்டால் 2ன்னு வரும். இஜெட் அப்படின்னு வருமா? அப்போ வந்து எக்ஸ் ஒய் இசட் அப்படின்னு வந்து வரும். இப்போ வந்து என்னது? எக்ஸுக்கு பதில் என்ன எடுத்திருக்கேன்? ஏ வந்து வருமா? அப்போ வந்து ஏ. ஒய்க்கு பதில் என்ன இருக்குது? ஏபின்னு இருக்கா. அப்போ வந்து ஏபின்னு எழுது. அதுக்கடுத்து ஒய்க்கு ஒரு ஏபி இருக்கா, அது வந்து எழுதுறேன். ஸோ ஏபி. இசட்டுக்கு பதில் என்ன எழுதுகிறோம்? பின்னு வந்து எழுதுகிறோமா? இப்போ இந்த ஏஏபி அது வந்து இங்கே நம்ம எழுதுகிற லாங்குவேஜில் எப்போயாச்சும் வருமா? ட்ரிபிள் தான் வருமே தவிர இந்த மாதிரி ஸோ ஏஏபி வருமா? எப்பயுமே வராது. அப்போ இந்த இது வந்து இஸ் வந்து நாட் ரெகுலர் அப்படின்னு வந்து போட்டுருணும். அவ்வளோதான். ஸோ இது வந்து இஸ் நாட் ரெகுலர். இந்த ஸ்ட்ரிங்கஸ் வந்து இஸ் நாட் ரெகுலர் அப்படின்னு வந்து போட்டுருணும். அவ்வளோதான். ஸோ வந்து இந்த கண்டிஷன்ஸை மட்டும் வந்து ஸ்ட்ரிங்கு வந்து ஒரு லாங்குவேஜ் வந்து எழுதுவேன். லாங்குவேஜ்லேருந்து வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து எடுத்துக்கிடுவேன். அந்த ஸ்ட்ரிங்கு தான் டபிள்யூ. அந்த டபிள்யூவை வந்து ஃபஸ்ட்டு வந்து இங்கே என்னன்றது வந்து நான் எது போட்டனாலும் இப்போ எண்ணுக்கு பதில் 1 போட்டனாலும் கிடச்சிச்சு, எண்ணுக்கு பதில் 2 போட்டனாலும் கிடச்சி, எண்ணுக்கு பதில் 3 போட்டனாலும் கிடச்சிச்சு. அதுக்கடுத்து ஃபஸ்ட்டு கண்டிஷனை மாடுலஸ்னால் அதில் இருக்க நம்பரோட கவுண்ட்டு 1 2 3 4 இருந்துச்சு. அதனால் 4 எழுதுனேன். என்னன்றது எண்ணுக்கு வந்து எந்த வேல்யூ கொடுத்தனாலும் வந்துச்சு. இது மாதிரி ஒன்றா எடுத்து வந்து ஸோ வந்து ப்ரூவ் பண்ணி இஸ் நாட் ரெகுலர் அப்படின்னு வந்து சொல்லணும். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி தான் சேம் இதில் என்ன செஞ்சுருக்காங்க? பம்பிங் லெம்மா தான். இதில் வந்து இதிலே வந்து ஒரு லாங்குவேஜ் வந்து கொடுத்து இஸ் நாட் கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ அப்படின்னு வந்து இஸ் நாட் கான்டெக்ஸ்ட் ஃப்ரீன்னு அப்படின்னு வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு எப்பயும் போல் வந்து லாங்குவேஜ் வந்து எழுதிக்கணும். ஸோ இந்த லாங்குவேஜ் வந்து எழுதுனா என்ன எப்படி வரும்னா, ஸோ எண்ணுக்கு பதிலாக 1 வந்து போட்டால் என்ன வரும்? ஏபிசி அப்படின்னு வரும். ஸோ எண்ணுக்கு பதிலாக வந்து 2 போட்டால் வந்து ஏஏபிபிசிசி அப்படின்னு வந்து வரும். ஸோ எண்ணுக்கு பதிலாக 3 போட்டால் என்ன ஆகுது? ட்ரிபிள் சி அப்படி வந்து வருமா? இதில் வந்து நான் வந்து என்ன எடுத்துக்கிறேன்? ஸோ டபிள்யூஆ இதில் இருக்க ஸ்ட்ரிங்லேருந்து ஒரு ஸ்ட்ரிங் எடுக்கிறேன். ஏஏபிபிசிசி அதை வந்து எடுத்துக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இங்கே என்னது? ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து அங்கே மாதிரி தான் இங்கேயும் என்னது? மாடுலஸ் ஆஃப் டபிள்யூ என்னது? கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு என். எனக்கு இந்த ஸ்ட்ரிங்கை வந்து எண்ணுக்கு பதிலாக 1 போட்டனால கிடச்சி, இது வந்து எண்ணுக்கு பதிலாக நான் 2 போட்டனால கிடச்சி, இது வந்து எண்ணுக்கு பதிலாக 3. இப்போ எண்ணுக்கு பதிலாக 2 போட்டனால வந்த ஸ்ட்ரிங்கை வந்து எடுத்திருக்கேன். ஸோ மாடுலஸ் ஆஃப் டபிள்யூனா இதில் வந்து டபிள்யூவில் என்ன எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 6 இருக்கா? 6 வந்து எடுத்துடணும். இது வந்து எண்ணுக்கு என்ன போட்டனால எனக்கு கிடச்சிச்சு? எண்ணுக்கு பதிலாக 2 போட்டனால கிடச்சா. அப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை 2 விட வந்து 6. இந்த டபிள்யூ சைடு வந்து அதிகமாக இருக்குது. அப்போ வந்து என்னது? இந்த கண்டிஷன்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை. அதுக்கடுத்து செகண்ட் ஒன் அங்கே என்ன செஞ்சுருப்போம்? டபிள்யூ எடுத்து எழுதிட்டு இந்த மேலே இருக்கல WAABBC இருக்குல்ல, அதை வந்து எப்படி பிரிப்போம்? XYZாக வந்து இங்கே வந்து டபிள்யூவை வந்து வந்து எப்படி பிரிக்கணுமா? என்னது எப்படி பிரிச்சிருப்போம்னா XYZாக வந்து பிரிச்சிருப்போம். இங்கே வந்து என்னென்னா UV அப்படின்னு 5ஆக பிரிக்கணும். அங்கே வந்து 3ஆக மட்டும் பிரிச்சிருப்போம். XYZ மட்டும் பிரிச்சிருப்போம். இங்கே UVXYZ அப்படின்னு வந்து பிரிக்கிறோம். W = AABBCCA. ஸோ எப்படினாலும் பிரிச்சுக்கலாம். 5 இதை வந்து என்னது? இதை யூன்னு வச்சுக்கோங்க, இதை வின்னு வச்சுக்கோங்க, இதை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, இதை வந்து ஒய்ன்னு வச்சுக்கோங்க. சரி, எப்படினாலும் வச்சுக்கோங்க. ஒன்று பெருசாவோ சிறுசாவோ எப்படினாலும் வரலாம். அப்படி வந்து இதை வந்து 5ஆக அங்கே வந்து 3ஆக XYZாக மட்டும் பிரிச்சிருப்போம். இங்கே வந்து 5ஆக வந்து பிரிச்சிருப்போம். இங்கே வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன் அங்கே என்னதுன்னா, ஸோ வந்து மாடுலஸ் ஆஃப் ஒய் வந்து நாட் ஈக்குவல் டு நல்லன்னு ப்ரூவ் பண்ணியிருப்போம் அங்கே. ஸோ நாட் ரெகுலர். இங்கே வந்து வெறும் என்னது? VY வந்து நாட் ரெகுலர் அப்படின்னு வந்து ப்ரூவ். ஸோ விக்கு என்ன எடுத்திருக்கோம்? ஏ எடுத்திருக்கோம் 1. அதுக்கடுத்து வந்து ஒய்க்கு என்ன எடுத்திருக்கோம்? சி எடுத்திருக்கோம். அப்போ 1. இப்போ மொத்தம் 2 எடுத்துருக்கு. அப்போ நல்லா வரல. மாடுலஸ் ஆஃப் VY வந்து 2 வருது. அப்போ நாட் அது வந்து ப்ரூவ் ஆயிடுச்சா? செகண்ட் வந்து என்னதுன்னா
அங்கே என்னாச்சு செகண்டு என்னது எக்ஸ் ஒய் வந்து லெஸ்னார் ஈக்குவல் டு என், அதாவது டபிள்யூ அப்படின்னு போட்டிருப்போம். இங்கே என்னது இங்கே வந்து அங்கே வந்து எக்ஸ் ஒய் லெஸ்னார் ஈக்குவல் டு என் டபிள்யூன்னு போட்டிருவோம். ஸோ இங்கே வந்து என்ன கொடுக்குறோன்னா பியை வந்து போட்டுருணும். இப்போ பிக்கு பதிலாக என்ன எடுத்திருக்கேன் ஏ 1, எக்ஸுக்கு பதிலாக என்ன எடுத்திருக்கேன் பிபி வந்து எடுத்திருக்கேன். அப்போ வந்து 2, அதுக்கடுத்து ஒய் இருக்கா மொத்தம் இது வந்து 1, இது வந்து 2 3 4 வருமா, அப்போ 4 லெஸ்னார் ஈக்குவல் டு இது வந்து டபிள்யூக்கு 1 2 3 4 5 6 6. அப்போ இதை விட இது வந்து அதிகமாக தான் இருக்குது. அப்போ இந்த கண்டிஷனும் வந்து சாட்டிஸ்ஃபைடாக ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து தேர்டு ரூல் அங்கே வந்து எப்படி போட்டிருப்போம் எக்ஸ் ஒய் பவர் கே இஜெட் அப்படின்னு மட்டும் வந்து போட்டிருப்போம். இங்கே வந்து என்ன சேர்க்கணும் யூவி பவர் கேன்னு ஒன்று வந்து சேர்க்கணும். யூவி ஆட் பண்ணுவோம். யூவிக்கு மேலே வந்து விக்கு மேலே வந்து கே வந்து போட்டிருக்கணும். ஸோ அப்படி கொடுக்குறப்ப கேவோட வேல்யூ கிரேட்டர் தென் என்னது ஸோ கிரேட்டர் தென் 0 போகணும். அதாவது 1லேருந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். கேவுக்கு வந்து இப்போ நான் வந்து 1 சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும் யூவிஎக்ஸ் ஒய் இஜெட்டுன்னு வருமா, இங்கே 1 இங்கே 1. அப்போ வந்து என்ன வரும் யூவிஎக்ஸ் ஒய் இஜெட்னே வரும்மா. இப்போ யூக்கு பதிலாக என்ன இருக்குது ஏ இருக்கா, வந்து ஏ வந்து எழுதிரு. நெக்ஸ்ட்டு வந்து விக்கு பதிலாக என்ன இருக்குது ஏ இருக்குது, அப்போ எழுதிரு. அதுக்கடுத்து எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது பிபி இருக்குது, பிபி வந்து எழுதியிருக்கேன். அதுக்கடுத்து ஒய்க்கு பதிலாக என்ன இருக்குது சி இருக்குது, சி வந்து எழுதியிருக்கேன். அதுக்கடுத்து இசட்டுக்கு பதிலாக என்ன இருக்குது சி இருக்குது, சி வந்து இது வந்து இந்த கிராமர் மேலே இருக்கான்னு பார்க்கணும். ஆமாம் மேலே எழுதியிருக்க அந்த லாங்குவேஜில் இருக்கா ஏஏபிபிசிசி இருக்குது. அப்போ வந்து இஸ் நாட் கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ ப்ரூவ் பண்ணுறதுனால அது வர்ற வரைக்கும் வந்து இது வந்து இதில் இல்லாத ஸ்ட்ரிங்கு வர வரைக்கும் செய்யணும். அதுக்கடுத்து விக்கு பதிலாக 2 போட்டு எக்ஸ் ஒய் பவர் 2 இஜெட் அப்படின்னு போட்டால் என்ன வரும் யூ பிவி எக்ஸ் ஒய் இஜெட்னு வருமா. அப்போ யூக்கு பதிலாக என்ன இருக்கும் எடுத்திருக்கோம் ஏ வந்து எடுத்திருக்கோம். பிக்கு பதிலாக என்ன எடுத்திருக்கோம் ஏ எடுத்துருக்கோம். இப்போ ஏ வரும். அப்போ எக்ஸுக்கு பதிலாக என்ன எடுத்திருக்கோம் பிபி எடுத்திருக்கோம். ஸோ வந்து பிபி. அதுக்கடுத்து ஒய்க்கு பதிலாக என்ன எடுத்திருக்கோம் சி வந்து எடுத்திருக்கோம். அப்போ 2 ஒய் இருக்கா, அப்போ வந்து 2 சி. இஜெட்டுக்கு பதிலாக என்ன எடுத்திருக்கோம் சி எடுத்துருக்கோம். இப்போ 3A 2B 3C அது வந்து என்ன நம்ம எழுதுன லாங்குவேஜில் வந்து இருக்கா இல்லை. அப்போனா இஸ் நாட் கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ நம்ம எழுதுனது வராட்டினா இதை வந்து என்ன சொல்லணும் இஸ் நாட் கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ அப்படின்னு வந்து சொல்லணும். இது சிம்பிள் ஈஸியானது தான். இந்த கண்டிஷனை மட்டும் ஞாபகம் வச்சா போதும். ஸோ இந்த ஒரு கண்டிஷனை வந்து ஞாபகம் வச்சாலே ஸோ வந்து இதுவும் வந்து செஞ்சிடலாம். இங்கே வந்து எக்ஸ்ட்ரா வந்து இங்கே வந்து 3 பிரிப்பாங்க எக்ஸ் ஒய் இசட்டாக. அங்கே வந்து இங்கே வந்து இது ஸோ இதில் வந்து இது ஃபஸ்ட்டு கண்டிஷன் ரெண்டுலேயுமே வந்து சேம் தான். இதில் வந்து XY Z பிரிச்சிருப்பாங்க, இங்கே UV XY Z பிரிச்சிருப்பாங்க. இங்கே வந்து Y வந்து நாட் ஈக்குவல் டு நாள், இங்கே VY நாட் ஈக்குவல் டு நாள். அதுக்கடுத்து இங்கே வெறும் XY வந்து லெஸ்னார் ஈக்குவல் டு என், இங்கே VXY வந்து லெஸ்னார் ஈக்குவல் டு வந்து என் அப்படின்னு வந்து போட்டிருப்பாங்க. இங்கே வந்து வெறும் XY பவர் K Zன்னு போட்டிருப்பாங்க. இங்கே வந்து UV XY Z அப்படின்னு வந்து போட்டிருப்பாங்க. அவ்வளோதான். இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸும் 2 மார்க்கில் கேட்டால் எழுதுங்க. பம்பிங் லெமான்னு கேட்பாங்க, இல்லாட்டி வந்து இஸ் நாட் ரெகுலர், இஸ் நாட் கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ அப்படின்னு கேட்டால் எழுதணும்.